கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் இன்றைக்கு கொண்டாடுகின்றோம். இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை நமக்கு தருகின்ற இறை செய்தியை இதயம் திறந்து ஏற்கவும், இறை வார்த்தையின் வழியில் நாம் நடக்க வேண்டும் என்ற உறுதியையும் பெற்றுக்கொள்ள இந்த மறைவுரைக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய நாளிலே 3 வாசகங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது. முதல் வாசகம் என்பது விடுதலை பயண நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம். இந்த வாசகத்தினுடைய மைய பொருளாக வருவது கடவுள் கொடுத்த கட்டளைகள், 10 கட்டளைகள் என்று நாம் சொல்கின்றோம். இந்த 10 கட்டளைகள் என்பது இறைவன் மனிதனோடு, குறிப்பாக இஸ்ராயல் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின் ஒரு அடையாளமாக, வெளிப்பாடாக, உறுதியாக இந்த 10 கட்டளைகள் என்பது இருக்கிறது. அடிப்படையில் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த 10 கட்டளைகள் என்பது கடவுள் நாம் கடைபிடித்து வாழ கொடுத்த கட்டளைகள் என்பதை விட கடவுளின் அற்புதமான உயரிய நற்பண்புகள். இந்த பண்புகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். எனவே கட்டளைகள் எதுவாக இருந்தாலும் அதை மீறுவதே ஒரே வேலை. நம்முடைய கலாச்சாரத்திலே, அதுவும் இப்பொழுது இருக்கின்ற இந்த கலாச்சாரத்திலே சட்டம் என்று இருக்கிறது என்றால், அந்த சட்டத்தை எப்படி மீறுவது என்பதுதான் இந்த குறுக்கு புத்தி நினைக்கிறதை ஒழிய, அந்த சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற நேர்மறையான எண்ணம் சுத்தமாக இல்லை. காரணம், எப்படியும் வாழலாம், எப்படியும் இருக்கலாம், எப்படியும் சம்பாதிக்கலாம் என்ற ஒரு மனப்பான்மை இன்றைக்கு நிறைய பேரிடம் வந்துவிட்டது. அது இளைஞர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்க வேண்டும். யார் உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள், அந்த உழைக்கின்ற அந்த நேரத்தை கூட எப்படி ஒயிட்லான்னு நினைக்கிறாங்களா ஒழிஞ்சு உழைக்கணும் அப்படின்ற அந்த எண்ணமே கிடையாது. அரசு துறைகள் எல்லாம் இப்பொழுது தனியார் மயம் ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள். தனியார் மயம் ஏன் ஆக்குகின்றார்கள் என்று சொன்னால், அரசு துறை எல்லாமே நஷ்டத்தில் போகிறது. எனவே ரொம்ப எளிமையாக, ஈஸியாக யாரோ ஒருவர் ஏற்படுத்தி வைத்திருந்த அந்த பொது சொத்துக்களை எல்லாம் அரசு உடைமை ஆக்கிய இந்த நிறுவனங்களை எல்லாம் இன்றைக்கு தாரை வார்த்து ஏலம் போட்டு விற்று கொண்டு எல்லாவற்றையும் மாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரே காரணம், லாபத்தில் இயங்கவில்லை. ஏன் லாபத்தில் இயங்கவில்லை? வேலை செய்கின்றவர்கள் சரியில்லை. அவர்கள் தங்களுடைய வேலையை அர்ப்பணமாக நினைத்து வாங்குகின்ற சம்பளத்துக்கு நேர்மையான நல்ல மனசாட்சியுடன் வாழ்வதற்கு இன்றைக்கு யாரும் இல்லை. தூங்குவதற்கும், எப்படியாவது இந்த வேலை இல்லாமல் இருந்து சம்பாதிப்பதற்கும் தான் மனது போகிறது. பெரியவர்கள் அப்படி இருந்தால் சிறியவர்கள் எப்படி இருப்பார்கள்? இளைஞர்கள் அப்படித்தான் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். யார் ஒழுங்காக படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற்று சமுதாயத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள்? சமீபத்திலே ஒரு மாநிலத்திலே, உத்தரப்பிரதேசத்திலே, அதை தெளிவாக சொல்லலாம், ஒரு தேர்வை எழுதி கொண்டிருக்கின்றார்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள். இந்த சட்டக்கல்லூரி மாணவர்கள் தேர்வை எப்படி எழுதுகிறார்கள்? புத்தகத்தை வைத்து எழுதி கொண்டிருக்கின்றார்கள். இது எல்லா இடங்களிலும் தெரிந்தது. அன்புக்குரியவர்களே, இவர்களெல்லாம் சட்டங்களை எப்படி படிப்பார்கள்? இந்த சட்டங்களை எப்படி மக்களுக்கு அதை பயன்படுத்துவார்கள்? நீதியை எப்படி இவர்களெல்லாம் நிலைநாட்டுவார்கள்? இவனே ஃப்ராடு, பிறகு எப்படி நீதியை இவர்களெல்லாம் நிலைநாட்டுவார்கள்? அன்புக்குரியவர்களே, சமூகம் இன்றைக்கு கெட்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்களும் நானும் தான் அதற்கு பொறுப்பு. சாதாரண ஒரு ரயில்வே கேட், அந்த ரயில்வே கேட்டில் ஒருத்தர் நின்னாக்கா, ரயில்வே கேட் திறந்த உடனே எல்லாரும் போகலாம். கடைசியில் ஒரு ஆள் வருவான், வந்து நம்ம முன்னாடி வந்து நிறுத்துவான் பாரு ஒரு ஸ்டைலு, தம்பி கொஞ்சம் பின்னாடி போன மூடியாவாய அப்படின்வான். அதுக்கு மேலே நம்ம என்ன பேச முடியும்? இதுதான் நம்முடைய கலாச்சாரம். உழைத்து உண்ண வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணமே சுத்தமாக இல்லாத ஒரு கலாச்சாரம். இந்த சமுதாயம் முன்னேறாது, இந்த சமுதாயம் வளராது. எந்த ஒரு சமூகம் உழைத்து முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறதோ அந்த சமூகம் முன்னேறும், வளரும். ஜெர்மனி நாட்டை பாருங்கள், ஜப்பான் நாட்டை பாருங்கள். எவ்வளவு வயதானவர்களாக இருந்தாலும் உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவரிடம் இருப்பதனால் அவர்கள் உயர்கிறார்கள், வளர்கிறார்கள், வாழ்கிறார்கள். ஆனால் நாம் திருட்டுத்தனத்திலும், கொள்ளையடிப்பதிலும், ஏமாற்றுவதிலும், அராஜகம் செய்வதிலும், எப்படியெல்லாம் ஏமாற்ற வேண்டும் என்று தலைமுதல் வால் வரை எல்லாம் இப்படியாக மாறிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே ஆண்டவர் இன்றைக்கு தருகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், சுத்தமாக்குங்கள், தூய்மையாக்குங்கள்.
மனம் மாறுங்கள் என்ற ஒரு அற்புதமான செய்திதான். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சட்டங்கள் போட்டால் அதை மீறுவதற்குத்தான் நாம் இருக்கின்றோமே ஒழிய எந்த ஒரு சட்டமும் எவனும் கடைபிடிக்கிறதே கிடையாது. எல்லாவற்றையும் குட்டிச்சவராக மாற்றிவிட்டோம். அதற்காகத்தான் ஆண்டவர் கட்டளைகளாக இதை கொடுக்கவில்லை. அவர் வேண்டுதலாக தன்னை அவர் முன்னிலைப்படுத்தி அவருடைய பண்புகளாக கொடுத்ததுதான் இந்த 10 கட்டளைகள். அது என்ன? கடவுள் ஒருவர், அவருக்கு மட்டுமே வழிபாடு. அவர் ஒருவராக இருக்கின்றார். இரண்டாவது, அவருடைய பெயர், அவருடைய நாட்கள் எல்லாம் புனிதமாக போற்றப்பட வேண்டும். கடவுள் பொய் சொல்லுவாரா? பொய் சொல்ல மாட்டார். கடவுள் திருடுவாரா? திருட மாட்டார். கடவுள் பொய்க்கு சாட்சி சொல்லி உடன் போவாரா? போக மாட்டார். கடவுள் வேறொரு பொருளையோ அல்லது தாரத்தையோ விரும்புவாரா? விரும்ப மாட்டார். இப்படியாக கடவுள் இருக்கின்றார். இப்படி கடவுள் இருப்பதனால் நீங்களும் அவ்வாறு இருக்க வேண்டும். எனவே தான் நான் உங்கள் கடவுள், இப்படியெல்லாம் இருக்கின்றேன், இத்தகைய பண்புகளை கொண்டிருக்கின்றேன். நீங்களும் அதே பண்புகளை கொண்டிருந்தால் என் மக்களாக நீங்கள் இருப்பீர்கள். இதுதான் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் வந்ததுதான் இந்த 10 கட்டளைகள். அன்புக்குரியவர்களே, இதை கடவுள் நன்றாக புரிந்து வைத்திருந்தார். மோசே இதை புரிந்து கொள்ளவில்லை. எனவே தான் முதலாக அந்த கற்பலகைகளை கொண்டு வந்த வேளையிலே முதல் கட்டளையே இந்த மனிதர்கள் மாற்றிவிட்டார்கள், மீறிவிட்டார்கள். எங்களுடைய கடவுள் இந்த பொன்னாலான கன்றுக்குட்டித்தான் என்று விழுந்து வணங்கினார்கள். மோசேக்கு கோபம் வந்துவிட்டது. உடனடியாக அந்த கற்பலகைகளை உடைத்து விட்டார். கடவுள் கோபப்பட்டாரா? கடவுள் கோபப்படவில்லை. காரணம் என்ன? அவருக்கு தெரியும் இந்த மனித பலகீனங்கள் எப்படியெல்லாம் இருப்பார்கள் என்று சொல்லி. இருப்பினும் கடவுள் இப்படி இருக்கின்றார், நீங்களும் அவ்வாறு இருங்கள் என்பதுதான் இந்த 10 கட்டளைகளுடைய சாராம்சாரமாக அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, மூன்றாவது வாசகத்திலே பாருங்கள். வழக்கமாக மார்க்க நற்செய்தி வரும், ஆனால் இன்று யோவான் நற்செய்தியிலே எடுக்கப்பட்ட அந்த வாசகம் 2ஆம் அதிகாரம் தொடக்கத்திலேயே எடுப்பிலேயே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை தான் இன்றைக்கு நற்செய்தியாக நாம் வாசிக்க கேட்டோம். அது என்ன நற்செய்தி நமக்கு தெரிகின்றது. ஆண்டவர் இயேசு எருசலேமுக்கு செல்கின்றார். இந்த எருசலேமுக்கு செல்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, எருசலேம் ஆலயத்தை பற்றி நாம் நன்றாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். காரணம், எருசலேம் ஆலயம் என்பது ஒரு சாதாரண கட்டடமாக நாம் நினைத்து விடக்கூடாது. அதில் இருக்கின்ற அவ்வளவு கருத்து ஆழம் என்பது நமக்கு இன்றைக்கு தெளிவாக புலப்பட வேண்டும். எப்படி என்று சொன்னால், 5 பல்வேறு பிரிவுகள் அந்த ஆலயத்திலே இருக்கும். உதாரணமாக நம்முடைய ஆலயத்திலே எப்பொழுதும் வெளிப்புற மாடம், அதான் போர்ட்டிகோ என்று சொல்கின்றோம், வெளி மாடம். அதற்கு உள்ளாக வருகின்ற பொழுது மைய பகுதி, அதுதான் நீங்கள் அமர்ந்திருக்கின்ற அந்த இடம். 3வது இடம்தான் இந்த தூயகம் என்று சொல்லக்கூடிய இந்த இடம். 4வது இடம்தான் திருப்பலி பீடம். 5வது தான் இந்த திவ்ய நற்கருணை பேழை என்று நாம் ஒவ்வொன்றாக வைத்திருக்கிறோம். இதற்கும் பின்பாக ஒரு இடம் வைத்திருப்போம், அதுதான் அந்த திரு பொருட்கள் அறை என்று சொல்லக்கூடிய சக்ரிஸ்டி என்று சொல்கின்றோம். ஏறக்குறைய இதே ஒரு மாதிரியான ஒரு அமைப்பு முறையைத்தான் எருசலேம் தேவாலயத்திலே நாம் பார்க்கின்றோம். இந்த எருசலேம் தேவாலயம் யூதர்களுடைய மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு இடம். The most sensitive area in this entire world இன்றைக்கும் கூட எது என்று சொன்னால் எருசலேம் ஆலயம் இருக்கின்ற இடம் மட்டும்தான். அந்த ஆலயத்திற்கு உள்ளே போகின்ற பொழுது வத்திக்கானில் கூட அந்த எலக்ட்ரானிக் கண்ட்ரோல்லாம் வைக்கிறாங்க, அந்த பாம்ப் ஸ்குவாட் எல்லாம் வைக்கிறாங்க. ஆனால் எருசலேம் தேவாலயத்தில் 1 மணி நேரத்துக்கு ஒரு ஆள் போயிட்டு வந்தாலும் கூட திரும்ப திரும்ப அதை அவர்கள் பரிசோதனை செய்துதான் உள்ளே அனுப்புவார்கள். காரணம், அந்த அளவுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு இடமாக யூதர்களுக்கு இன்றைக்கும் இருக்கிறது என்பதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். யூதர்களுக்கு உலகத்திலேயே ஒரே ஒரு ஆலயம் தான், அது எருசலேமில் இருக்கின்ற அந்த எருசலேம் ஆலயம் தான். வேறு எந்த இடத்திலும் ஆலயம் கிடையாது. செபக்கூடம் என்று சொல்கின்ற சினகாக் இருக்கின்றது நம்முடைய கேரளாவிலே கொச்சின்லே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த தெருவுக்கே பெயர் சினகாக் ஸ்ட்ரீட், சினகாக் தெரு, ஜெபக்கூட தெரு என்று தான் இன்றைக்கும் அழைக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த ஆலயம் எப்படி அமைந்திருக்கிறது பாருங்கள். முதலிலே இருக்கின்ற பகுதிக்கு பெயர்தான் பிசினஸ் பிளேஸ், அதாவது புற இனத்தார் இருக்கக்கூடிய இடம், வெளி மாடம் என்று சொல்லலாம். இங்கே புறவினத்தார் அனைவரும் வருவார்கள், எல்லோரும் அங்கே வந்து இருப்பார்கள். அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, பல்வேறு நடவடிக்கைகள், பல்வேறு செயல்பாடுகள்
அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. முதலிலே அங்கே பிசினஸ் நடக்கிறது, வியாபாரம் நடக்கிறது. என்ன வியாபாரம் செய்கிறார்கள்? உணவு உண்பதற்கு நீண்ட இடத்திலிருந்து நெடிய தூரமாக அவர்கள் வந்தவர்களுக்கெல்லாம் அங்கே உணவு வாங்கி கொள்வதற்கு இடம், உணவு பரிமாறுவதற்கான ஒரு இடம். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்கள், அன்றாட தேவைகளான பொருட்கள் அனைத்தையும் அங்கே வைத்திருப்பார்கள். ஏறக்குறைய நம்முடைய திருவிழா நாட்களிலே கடைகள் போடுகிறார்களே, அதே போன்று ஒரு இடம்தான் அந்த இடம். ஆனால் அது கோவிலினுடைய ஒரு வெளிப்புறமாக இருந்ததாக தெரிகிறது. இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, அங்கே என்ன நடந்தது என்று சொன்னால், காசு மாற்றுகின்ற மிகப்பெரிய ஒரு பிசினஸ் டிரான்சாக்ஷன் அங்கே நடந்திருக்கிறது. எப்படி, எதற்காக இந்த காசு மாற்றுகின்ற இடம் என்று சொன்னால், ரோமையர்களுடைய ஆட்சி. எனவே ரோமன் காயின்ஸ், ரோமையர்களுடைய நாணயம், சீசர் தலை உருவம் பொறித்த அந்த நாணயத்தை தான் அவர்கள் சமூக மாற்றங்களுக்கு அதை பயன்படுத்தி கொண்டார்கள். ஆனால் ஆலயத்திற்கு சென்றால் சீசருடைய தலை பொறித்த ரோமை காயின் அந்த நாணயத்தை பயன்படுத்தக்கூடாது. காரணம், புறவினத்தார் எவருடைய திருவுருவமும் ஆண்டவருடைய திருக்கோவிலுக்கு உள் வரக்கூடாது. அது சீசருக்குரியதை சீசருக்கு செலுத்துங்கள், ஆண்டவருக்குரியதை ஆண்டவருக்கு செலுத்துங்கள் என்று சொன்னது போன்று அந்த நாணயத்தை இப்பொழுது மாற்ற வேண்டும். ரோமன் காயின்ஸ் அதை இப்பொழுது அவர்கள் ஷெக்கல் என்ற எருசலேம் காணிக்கைக்கு உரிய ஒரு நாணயமாக அவர்கள் மாற்ற வேண்டும். எனவே நாணய மாற்றுவோர் அங்கே இருந்தார்கள். மூன்றாவது, அங்கே காணிக்கை கொடுப்பதற்காக புறா, மற்ற பறவைகள் இவைகளையெல்லாம் அங்கே விற்றார்கள். எனவே இந்த ஷெக்கல் கொடுத்து அந்த புறா மற்ற காணிக்கை பொருட்களை எல்லாம் அங்கே வாங்கினார்கள். எனவே டோட்டலி இட்ஸ் அ பிசினஸ் சென்டர். அன்புக்குரியவர்களே, இந்த இடத்தில் தான் ஆண்டவர் இயேசு நிற்கின்றார். கருவறைக்குள் அவர் செல்லவில்லை, அங்கே சென்று பார்க்கின்றார். என்ன பார்க்கின்றார் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, அவர்கள் வாங்கியது தவறு அல்ல, அவர்கள் வாங்கும் பொழுது அடித்த கொள்ளைதான் ஆண்டவருக்கு கோபம் வந்தது. ஷெக்கல் என்ற நாணயத்தை மாற்றுவதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த கமிஷன் என்பது ஆண்டவருக்கு உள்ளத்தை உறுத்தியது. சாதாரண எளிய மக்கள், அவர்களை வாட்டி வதைத்து அவர்களிடமிருந்து இப்படி கொள்ளையடித்து பணம் பறிக்கிறார்களே என்று அவருக்கு மனம் பதைத்தது. அது மட்டுமல்ல, இவ்வாறு ஒரே சந்தையாக மாற்றிவிட்ட அந்த இடம் எப்படி ஒரு ஜெபக்கூடமாக, ஆண்டவருடைய ஆலயமாக, ஜெபிக்கின்ற இடமாக இருக்க முடியும்? எனவே தான் அவர் ஆத்திரப்பட்டு உடனடியாக அந்த மக்களை விரட்டுகின்றார், வியாபாரிகளை ஓட்டுகின்றார், அவருடைய மேசைகளை கவிழ்த்து போடுகின்றார். காரணம், அது புறவினத்தாருடைய இடம். எனவே புறவினத்தாருடைய இடத்தை நீங்கள் எப்படி வென்றாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற ஒரு எதேச்சையான ஒரு எண்ணத்தை ஆண்டவர் கடிந்து கொண்டுதான் அங்கே மாற்றுகின்றார். இதுதான் முதல் இடம். இரண்டாவது இடமாக அவர்கள் வைத்திருந்த இடம் கோர்ட் என்று சொல்கின்றார்கள். அந்த இடம் யூதர்களுக்கும் பெண்களுக்கும் ஆனது. யூதர்களுடைய இடம் என்று சொன்னால் அங்கேதான் யூதர்கள் அமர்ந்து ஜெபிப்பார்கள், யூதர்கள் அமர்ந்து அந்த சங்கீதங்களை, திருப்பாடல்களை பாடுவார்கள். ஆங்காங்கே போதகர்கள் அமைந்து போதித்து விளக்கம் கொடுப்பார்கள் அந்த திருமறை நூலுக்கு. இப்படியெல்லாம் இருந்த இடம்தான் யூதர்களுடைய இடம். அதுதான் ஒருவேளை ஆண்டவர் இயேசுவும் கூட அமர்ந்து அங்கே போதித்திருக்கலாம். காரணம், ஆண்டவர் இயேசுவும் ஒரு போதகராக அவர் கருதப்பட்டார். மூன்றாவது இடம்தான் பெண்களுக்குரிய இடம். பெண்களுக்கு இன்றைக்கும் கூட நம்முடைய இந்த யூத மதத்திலே உள்ளே செல்வதற்கு அனுமதியே கிடையாது. அவர்கள் அந்த இடத்தோடு நின்று விடுவார்கள், உள்ளே போக மாட்டார்கள். அந்த அளவுக்கு பெண்களுடைய இடமாக மூன்றாவது பகுதியாக இருந்தது. நான்காவது பகுதியாக இருந்த இடம் குருக்களுக்கான ஒரு இடம். அவர்கள் உள்ளே சென்று குருக்கள் தங்களுடைய திருப்பணி ஆற்றுவார்கள். என்ன அந்த திருப்பணி என்று சொன்னால், முதல் திருப்பலி தூபமிடுவது, ஆண்டவருக்கு தூபம் இட்டு வழிபாடு செய்வது. இதற்கான குருக்கள் அங்கே இருப்பார்கள். இரண்டாவது இடமானது ஆட்டு இரத்தம் ஓடிக்கொண்டே இருக்குமாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கின்ற அந்த விலங்குகளுடைய இரத்தம் என்பது அதற்கான ஒரு வாய்க்காலிலே தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும் என்று திருப்பாடலிலே நாம் படிக்கின்றோம். அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே, அந்த பீடத்திற்கு அருகிலே நின்று இந்த குருக்கள் இந்த திருப்பணியை செய்கின்றார்கள். மூன்றாவது முக்கியமான ஒன்று, அதுதான் பீடம். அந்த பீடத்து மேலே பலிப்பொருளை வைத்து பலிப்பொருளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற, வழிபாடு செய்கின்ற குருக்கள் இருக்கின்றார்கள். இது நான்காவது இடம்.
5வது இடம்தான் அன்புக்குரியவர்களே கருவறை என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த வார்த்தையை அவர்களும் பயன்படுத்தினார்கள், நாமளும் பயன்படுத்துகிறோம். காரணம் என்ன? கருவறை என்று சொல்லக்கூடியது இருட்டு அறை. கருவிலே ஒரு குழந்தையானது இருந்து வளர்கின்ற அந்த வேளையிலே பார்க்கின்றோம், அது இருட்டினுடைய சூழ்நிலையிலே இருக்கிறது, ஒன்றுமே தெரியாது. வெளிச்சத்திற்கு வெளிவருகின்ற பொழுது, பிறப்பின் பொழுதுதான் அதற்கு தெரியும். அதே போன்றுதான் கடவுளுடைய அந்த தூயகமானது இருட்டிலே இருக்கிறது. ஒரு திரை, கருப்பு நிற திரை சீலையை அவர்கள் போட்டு விடுவார்கள், மறைத்து விடுவார்கள். அதில் உள்ளே யாரும் செல்ல முடியாது. வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் அன்புக்குரியவர்களே அதற்கு உள்ளாக நாம் செல்ல முடியும், அந்த காட்சியை நாம் பார்க்க முடியும். அன்புக்குரியவர்களே, எனவே தான் சங்கீத ஆசிரியர் சொல்கின்றார், ஒரு நாள் திருச்சந்நிதியில் இருப்பதை 1000 ஆண்டுகளை விட நான் பெரிதாக கருதுகிறேன். அந்த ஒரு நாள் மட்டும்தான் அந்த திரைச்சீலையை அவர்கள் திறப்பார்கள். அங்கே என்ன இருந்தது? அந்த கருவறையிலே என்ன இருந்தது என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, உடன்படிக்கையின் பேழை இருந்தது. அந்த உடன்படிக்கையின் பேழையிலே என்ன இருந்தது, அந்த பெட்டியிலே என்ன இருந்தது என்று சொன்னால் 3 முக்கியமான விஷயங்களை நாம் அங்கே பார்க்கின்றோம். 10 கட்டளைகள், ஆரோனுடைய கைத்தடி, மன்னா எஞ்சிய பகுதி, இது 3ம் அந்த பெட்டியிலே இருந்ததாக சொல்கின்றார்கள். எனவே 10 கட்டளைகள் என்பது அங்கே இடம்பெறுகின்ற ஒன்றாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த கருப்பு திரைச்சீலை மறைக்கின்ற அந்த உடன்படிக்கையின் பேழையிலே 10 கட்டளைகள் இருந்ததாக தெரிகிறது. இந்த 10 கட்டளைகள் தான் முதல் வாசகத்திலே நாம் கேட்டோம். இந்த 10 கட்டளையை தான் ஆண்டவர் மக்களுக்கு கொடுத்ததாக நாம் முதல் வாசகத்திலே படிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இதுதான் எருசலேம் தேவாலயம். இந்த தேவாலயம் எப்படி இயேசுவின் காலத்திலே முக்கியத்துவம் பெறுகிறது, நிறைவடைகிறது, மாற்றம் காணுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, முதலிலே இந்த கருவறை என்பதுதான் முக்கியமான ஒன்று. ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நற்செய்தியிலே என்ன சொல்கின்றார்? இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், 3 நாளில் நான் கட்டுவேன் என்று சொல்கின்றார். இவ்வளவு பெரிய அமைப்புகள் கொண்ட இந்த ஆலயம் 3 நாளில் கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். எப்படி கோபம் வந்திருக்கும் நினைத்து பாருங்கள். 46 ஆண்டுகள் எடுத்ததே இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு, 3 நாளில் எப்படி கட்டி முடிக்க முடியும் என்று அவர்கள் மிகுந்த இடரல்படுகிறார்கள். அவர்கள் மேல் ஆத்திரப்பட்டு அவரை கொலை செய்ய வேண்டும் என்று கூட அவர்கள் திட்டமிடுகிறார்கள். காரணம், அவர் சொன்ன அந்த வார்த்தையை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. எனவே தான் அன்புக்குரியவர்களே, இந்த 3 நாள் என்பது அவருடைய உடலை குறிக்கிறது. இந்த 3 நாள் என்பது அவருடைய உயிர்ப்பை குறிக்கிறது. எனவே இனி ஆலயம் என்பது அவசியம் இல்லை. காரணம், ஆலயம் குறித்து காட்டுகின்ற கடவுளே இப்பொழுது வந்துவிட்டார், ஆண்டவரே இப்பொழுது வந்துவிட்டார். அவரே மனு உடல் எடுத்து வார்த்தையாக இருந்தவர், அந்த 10 கட்டளையினுடைய இடத்திலே இருந்தவர், அதை கொடுத்தவர், இன்றைக்கு அவரே நம்மோடு இருக்கின்றார். எனவே இந்த ஆலயம் இனி அதைவிட முக்கியமான ஒன்று, இந்த ஆலயம் என்று தன்னுடைய உடலை அங்கே நிறுத்தி காட்டுகின்றார். நானே வந்துவிட்டேன் என்று அவர்களுக்கு உணர்த்துகின்றார். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இந்த கருவறை என்று சொன்னேனே, இந்த இருட்டு அறை என்று சொன்னேனே, அதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரத்திலே வரக்கூடிய கடைசி நிகழ்ச்சி 44, 45 வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றார். நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. இந்த இருளை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், படைப்பிற்கு முன்பாக எல்லாம் இருள்மயமாக இருந்தது. அதுதான் முதல் படைப்பு. 2வது படைப்பு இப்பொழுது நடக்கிறது. ஆண்டவர் இயேசுவிலே அவர் தொங்குகின்ற வேளையிலே, அந்த இறப்பு காட்சியிலே எல்லாம் இருளாக இருக்கிறது. இந்த நேரத்திலே புது படைப்பு ஒன்று வருகிறது. என்ன வருகிறது? ஆலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிந்தது என்று சொல்லப்படுகிறது. அந்த திரைச்சீலை எதனுடைய அடையாளம்? அந்த கருவறையை மறைத்து கொண்டிருக்கிறதனுடைய அடையாளம். இப்பொழுது அந்த திரைச்சீலையானது மறைந்து விட்டது. அப்படி என்றால் இனி இருட்டு அல்ல, ஒளிதான். இனி இறப்பு அல்ல, உயிர்ப்பு தான். இனி எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் அல்ல, எல்லாம் வெளிப்பாடுதான். எனவே அந்த இருட்டு அறையினுடைய ரகசியத்தை, மறைவை ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த அற்புதமான தன்னுடைய உடலின் இறப்பினால், உயிர்ப்பினால் மாற்றுகின்றார். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இங்கே சொல்லப்படுகிறது, ஆண்டவர் உயிர்த்த பிறகு
இந்த வார்த்தைகளை அவர்கள் நினைவு கூர்ந்து புரிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அவ்வளவு பொருள் பொதிந்த ஒரு அற்புதமான ஒரு காட்சியைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தியிலே முதல் வாசகத்தோடு தொடர்பு படுத்தி சொல்லுகின்றார். இதைத்தான் பவுலடியார் 2ஆம் வாசகத்திலே சொல்கின்றார். யூதர்கள் அடையாளம் கேட்கின்றார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், ஆனால் நாங்கள் சிலுவையிலே மரித்த மெசியாவாகிய ஆண்டவரை அறிக்கையிடுகிறோம் என்று சொல்கின்றார். அந்த ஆண்டவரைத்தான் இந்த தவ காலத்திலே நாம் கொண்டாடுகின்றோம். அந்த ஆண்டவர் தான் இருளை மாற்றியவர், மறைவை நீக்கியவர். நான் என்ற அந்த வகையிலே அந்த ஆலயத்தின் இடத்தையே இவர் தன்னுடைய இடமாக வைத்து நமக்கு வெளிப்பாடு கொடுக்கின்றவர். அவர்தான் இயேசு, அவர்தான் மரித்தார், அவர்தான் உயிர்த்தார், இன்றும் என்றும் வாழ்கின்ற இறைவனாக இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்கின்ற வேளையிலே நாமும் இந்த இருளை அகற்ற வேண்டும், ஒளியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஈஸ்டர். நாமும் இந்த அழுக்கை நீக்க வேண்டும், தூய்மை பெற வேண்டும். அதுதான் அந்த ஆலயத்தினுடைய தூய்மை. நாமும் கட்டளைகளாக நினைத்து தண்டனையே அல்ல, இறைவனுடைய பண்புகளாக நினைத்து நாம் வாழ வேண்டும். அதுதான் மனமாற்றம். இத்தகைய மனமாற்றம், இத்தகைய ஒளிமயமான ஒரு வாழ்வு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தவக்காலத்திலே நாம் சிறப்பாக வாழ இறையருளை வேண்டுவோம். ஆண்டவரின் சிலுவை வழியாக வெளிச்சம் பெறுவோம், மறுவாழ்வு அடைவோம், உயிர்ப்பின் மாட்சிக்கு நம்மையே நாம் தகுதியாக்குவோம். ஆமென்.